அதை நீங்க ஒரு அவங்க மனசு என்ன ஒரு வலிக்குதுங்கிற ஒரு விவரத்தை சொல்லி அதை அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. இதனால அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டங்களே தவிர்க்கப்பட்டதுன்னா அவர்களுக்கு ஒரு பாதிப்பாக இருக்குமே அப்படிங்கிறது என்னுடைய. நீங்க அதை மறுபடியும் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உதவி பண்ண வேண்டாம் நான் ஒரு நாளும் சொல்லல. நான் உதவி பண்றேங்கிற நினைப்போட நீங்க பண்ணும்பொழுது ஒரு நாள் வாங்கியிருந்தீங்கன்னா தெரியும் சார் கையை நீட்டி. ஒரு தடவை சென்னையில பெருவெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டாக்ஸில போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த டாக்ஸி டிரைவர் எங்ககிட்ட பேசிட்டே வர்றாரு. சென்ட்ரல்ல இருந்து நாவலூர் வரைக்கும் போகணும். அப்போ அவர் சொல்லிட்டே வர்றாரு, என்ன அப்படின்னா, மேடம் என்கிட்ட ஒரு 4-5 கார் இருந்தது. இந்த வெள்ளம் வந்ததுல ரோட்ல தானே நிறுத்தணும், எல்லாத்தையும் முழுகி போச்சு. ஒண்ணுதான் மிச்சம். மனைவி நிறை மாத கர்ப்பிணி. அபார்ட்மெண்ட்ல மேல போய் நிக்கிறோம் குறையில. ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்து சாப்பாடு போட நான் எல்லாருக்கும் சோறு கொடுக்கறேன் மேடம். கையை நீட்டி ஒரு பொட்டலம் சோறு என் கையில விழணும்னு நான் கையை நீட்டின போது குறுகி போயிட்டேன்.